சினிமாவின் உண்மையான சக்தியை அறிந்து அதை சரியான நேரத்தில் முறையாக பயன்படுத்தியவர் கருணாநிதி. சமூக பிரச்சனைகளை மக்கள் வாழ்வியலுடன் இணைந்து மிக அழுத்தமான வார்த்தைகளுடன் எழுதி அந்த எழுத்தில் உருவான திரைப்படங்கள் மூலம் இன்றும் தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனைகளை வேரூன்றி இருக்க செய்தவர். 1947 எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி படத்தில் திரைக்கதை ஆசிரியராக முதல் முறையாக திரைத்துறைக்கு அறிமுகமானவர். பேச்சு வழக்கில் இருக்க தமிழ் மொழியை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தி பெரும் மாற்றத்தை உருவாக்கியவரும் இவர்தான். தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் போது நடிகர் எம்.ஆர். ராதா கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார். 1960 திமுக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்பு 1969 திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர் இவர்தான். தலைவன் தொண்டன் என்று இருந்த அரசியலில் உடன்பிறப்பே என்று அழைத்து தொண்டனையும் தன் சகோதரனாக பாவித்த ஒரே தலைவன் கலைஞர்.